ரெண்டு மாதிரி. அண்ணே இந்த மதுவுக்கும் மாதுவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மதுவானது சாப்பிட்ட பிறகு போதை வரும். இந்த மாதவி சொன்னா சரி 16 வயதுடைய பக்குவ பெண்கள். நம்ம பெண்ணுக்கு மயங்காத பெண்கள் கையெழுத்துல கிடையாது. அப்படியானால் நாமளும் ஒரு பெண்ணாக சமைத்து போக இனிமைன்னு சொல்லி மாய கோபால கண்ணவர் எப்படி வருகின்றது தெரியுமா? கண்ணவர் மோகி ஆசார கைகளை வீசிக்கொண்டு மாய மோகினி மீனானவள் கடற்கரை ஓரமாக வருகின்றாள். வரிந்து பதிந்து தெய்வாதி தேவனா சிறுவங்க பத்திய எனக்கு உனக்கு நீ சண்டை போட்டுட்டு இருந்த பாரு கூட்டத்துல ஒருத்த பண்ணை கண்டு விட்டான். தம்பி என்னடா அண்ணா போய் தெய்வம் வந்து சண்டை போடுகின்றாய். அங்க எட்டி பாரு என்னடா அண்ணா என்ன தெரியுது உனக்கு? ஒரு பெண்ணானவள் நம்மளையே நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாள். பெண்ணா உன்னடங்கி அடக்கி வாய் உலகிற அதாவது தெய்வம் வந்து தக்கவை சரி அண்ணா அது பெண்ணாகப்பட்டவள் என்னையே பார்த்துட்டு வர்ற இல்லையா அவன் நம்ம கூட்டத்தினால வருகின்றாள். எதுவா இருந்தாலும் பக்கத்துல வரட்டு நம்ம பேசி பார்க்கலாம். தம்பி நம்மளோட சங்கம் அந்த சங்கடம் போடுறாங்க. ஆமா உனக்கு எனக்கு கிடைச்சிட்டு போறீங்க. சரி அப்படி நீ சொல்லிட்டு தெய்வாதி தேவல அசுரங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய தருவாயில அதுதான் நீ வந்து கேட்கின்றார் அந்த பெண்மணி. எப்படி எதுவா அப்படி அறிகிற போதே சரி அப்பா அசுரர்களை தேவாரி இவர்களை என்னப்பா இங்கிருந்து வரும்போது உங்களையே பார்த்து கொண்டே வருகின்றேன். உனக்கு எனக்கு எனக்கு உனக்கு என்று சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்களே காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இவங்க எல்லாம் தெய்வாதி தேவர்கள். சரி நாங்கள் அசுரர்கள். ஆமா இரு தரத்தாரும் ஒன்றாக சேர்ந்து திருப்பார் கடலில் சென்று தெய்வ அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் பிறந்து எங்க கையில கிடைச்சிருக்கு. இது பங்கு வைக்கிறதும் பிரச்சனை. அவ்வளவுதான் பிரச்சனையா? உங்களுக்கு சண்டையே வேண்டாம். அந்த அமிர்தத்தை என் கையில் கொடுங்களப்பா. உங்களுக்கு நானே சரி பாதியாக இவர்கிட்ட தருகின்றேன். தம்பி பொண்ணு கேட்கிறாரு சரி தெய்வ அமிர்தத்தை கையில கொடுக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றேன்? பெண்களால் கெட்ட வேலை பெருமை கோடி வேலை உண்டு. அதாவது குறிப்பா சொல்லுங்க. அதாவது ஆண்களால் கெட்டவங்க அங்கும் கிடையாது இங்க கிடையாது. நொம்புவாள் விழுவாள் பொய். வேல்வனந்த அழுவின் என்பாள் பொய். தன்பிலும் திம்பின் என்பாள் பொய். நீ செத்துட்டா மறு நிமிஷம் கூட செத்துருவீங்க என்பாள். அன்பிலும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தை கொடியாரை நம்பின பேர்கள் எல்லாம் நாயிலும் கேளாவாள். எல்லா பொண்ணுகளையும் எப்படி சொல்லப்படாது? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இந்த பொண்ணை பாக்குற நேரத்துல உடம்ப குத்து விளக்கு மாதிரி காட்சி கொடுக்கறாடா. நம்பி கொடுக்கறான். நம்பி கொடுக்கறாங்க. நீ எவ்வளவு பட்டாலும் திரும்ப மாட்டான். தம்பி கொடுத்ததுக்கு பிள்ளை கையில விடு. அப்படி என்று மாய மோகினி பெண்ணானவள் கையிலே வாங்கினாள். நாங்க இரு தரத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைந்தெடுத்த போதும் சரி உன் கையிலேயே கொடுத்துருக்கிறோம். நீ சரியாக வந்து வைத்து கொடு. அப்படி வைக்கிற போதே இருக்கின்றால் மாய மோகினி பெண்ணானவள். இந்த அமிர்தமானது யாருக்கு சொந்தப்பட்டது? என் வாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. அப்படி இருக்கிற போது இந்த அமிர்தத்தை நாமல் இந்த அசுரங்களில் கொடுத்தோமானால் இந்த உலகத்தில யாரையுமே உயிரோட விட மாட்டான். அம்மா அப்படி சொன்ன தெய்வம் யாருக்கு சொந்தப்பட்டது? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது என்று சொல்லி அந்த தெய்வாதி தேவனுடைய வரிசையாக வந்துட்டு வருகின்றார். தெய்வாதி தேவ வரிசையில் இருந்தது அமிர்தம் இருந்தது. வாயுவாக கண்ணன் வாயுவாகவே மறைத்தான். அசுரன் இருக்கானே இவன் கண்ணை மூடிக்கிட்டு தெய்வ
நம்ம மெதுவா கூட்டத்தை நடத்துற பாத்தீங்கன்னா கட்டையா உனக்கு தெய்வம் ஒண்ணு கிடைச்சதா இல்லையா இல்லையா ஒண்ணு கிடைக்கவில்லை. தேச கண்ணை திறந்து பாரு பொண்ணு நிற்கிறான்னு அண்ணா என்ன பொண்ணையும் காணும் ஒன்னையும் காணும். பொண்ணையும் காணும் ஒன்னையும் காணும் ஒண்ணு நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த பெண்ணு என்ன சொல்லிருக்கா கடைசியில கண்ணை திறக்கணும் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கா. பொண்ணுக்கு மேல ஆசையில இருக்கிறேன். உனக்கு வேணா தெய்வம் மட்டும் பரிசா இருக்கல அப்படின்னு அப்படியாரே ஆமாண்ணே நமக்கு தேவை பொண்ணு கட்டையா பொண்ணு நிற்கிறான்னு கண்ணை திறந்து பாரு. அண்ணா நான் பாக்குறேன்னா பாரு அண்ணா அந்த கட்டைக்கு சொல்றது உண்மைதான்டா. பொண்ணை காணல அண்ணா மொத்தமா கொண்டு போயிட்டா மொத்தமா கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பவே அந்த மையப்படி மாட்டேங்கிட்ட சொல்லணும் சொல்லுறியாடா நீ பொண்ணு நம்ம அவனாலும் காணி கட்டி என்ன நம்ம கேட்டான் தம்பி நாம சாப்பிடக்கூடிய தெய்வ அமிர்தத்தை இந்த தெய்வாதி தேவர்கள் சாப்பிடுறாங்க. இவ்வளவு சும்மா விடலாமா? விடவே கூடாதுண்ணா. எனக்கு ஒரு யோசனை தோணும். என்ன யோசனை? இவன் சாப்பிட்ட அமிர்தம் தொண்டை விட்டு கீழே இருக்கு காலத்துக்கு தலைகீழ அடிக்கணும். உங்க அக்கா நீ எடுத்து நாக்கு விடக்கூடாது. அப்படின்னு சொல்லி தெய்வாதி எப்படி விட்டார்கள்? அடையவர்களே எங்களோட பாவை அம்மா சாப்பிட்ட அமிர்தத்தை அறிவீர்களா அல்லது மீண்டும் அடிபட போறீர்களா? அறிவு என்பது கொஞ்சமா இருக்கா சாப்பிட்டது வயிற்றுல இருக்கு. நான் நினைத்தாலும் தர முடியாது. அப்படி வேணா கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்துல ஒரு மாதிரியை பேசிக்கிட்டே இருக்கிறான். இனிமே இல்லாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவாதி தேவனை விழித்தார்கள். அடி 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 அடியில் அடித்தார்கள். அடியும் உதயம் தாங்க முடியாது. தேவாதி தேவர்கள் மீண்டும் மாயவனாகிய கண்ணபிரான் நீ நினைத்து உரைய மாட்டாயே நினைக்கின்றார் மாய கோபால கண்ணபெருமான். என்ன நினைக்கிறார்? இனிமேலும் அந்த அசுரனை நாம ஒருபோதும் சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய கையிலே நீங்க அது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சிதச்சனன் சகை என்று சொல்லக்கூடிய சகயத்தை எடுத்து அசுரன் மீது விடுகின்றார். அந்த சகலமான பாதாள நாட்டில் வருகின்றது. பாதாள நாட்டில் வந்து மாய கோபால கண்ணனை சர்வயத்திற்கு மாட்டவே மாட்டார்கள். மாய சித்திரவியலை வேறுகொண்ட ராட்சசியானவன் கண்ணனை செலுத்தின அப்படியே சகாயத்தை கண்டவுடனே மாதவா கேசவா ராகவா என் அடிபடதே இருக்கின்றாள். அந்த நேரத்தில் சகரைதமானது மனதில் நினைக்குது நம்மை கரம் கொண்டு வணங்க வேண்டும் யாரால் நம்முடைய பக்தியாக தான் இருக்கும் என்று அண்ணவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கடலில்
காசியில தீர்த்தமாடி ஆட்டமாடி மாயவராகி கண்ணபிரான் கைதனிலை சிந்த முதலே நினைக்கின்றாள் இந்த ராஜசியானவள் என்னமா நினைக்கிறார் கடவுளை இந்த பாதாள நாட்டை நாமல் எப்படி எல்லாம் அரசாட்சி செய்து வந்தோம் தெரியுமா? எவ்வளவு செழிப்பா இருந்த உலகம் கசப புரியோர் துறைகளை வீரதமோ பாம்பம் ஏறி சேர்ந்தவளையா இந்த பாதாள நாட்டிலே கண்டவர் வளர்ந்தது அப்படியே கால் வைத்து உடனே குட்டிச்சவர் ஆக்கி விட்டாரே. சரி, அழிந்து போன பாதாள உலகத்தை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக அரசாட்சி செய்யணும்னு சொல்லி நமக்கு நாங்கள் அதை வேண்டும் என்று சொல்லி இறப்பு பிறப்பில்லாத விரைசூடியாகி பகவானை நினைத்து அறிவியை தவத்தை செய்தார். தவத்தை அறிந்தார் பகவான். பெண்மணியுடைய முன்பாக தோன்றி கேட்கிறார், நம்ம பெண்மணி தனி மறந்து என்னை நினைத்து அறிவியை தவத்தை செய்து வருகின்றாயே, என்ன காரணம்? சுவாமி, எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து தாருங்கள் இறைவா. பெண்மாவாய் உனக்கு குழந்தைக்கு அருள் பவிப்பதற்காக தான் கைலைகள் இருந்து கால்நடையா வந்தேன். சரி, அந்த சமயமும் ரொம்ப மோசம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இப்பொழுதே குழந்தைக்கு வந்து தாருங்கள் பகவானே. எங்க வார்த்தையை கேட்டு பகவான் மனதில் யோசிக்கிறார். அசுரர் குலம் எப்படிப்பட்ட குலம்? நீ சொன்னா நாட்டம் என்றால் என்ன, நாட்டம் என்றால் என்ன என்பது தெரியாது.